தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே வயலாநல்லூர் கிராமத்தில் கொத்தடிமைகளாக இருந்த 48 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. பூந்தமல்லி அடுத்த வயலாநல்லூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் வட மாநில தொழிலாளர்கள் கொத்தடிமையாக பணிபுரிந்து வருவதாக திருவள்ளூர் மாவட்ட சட்ட உதவி மையத்தின் செயலாளர் நளினி தேவிக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் நேற்றைய தினம் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அந்த செங்கல் சூளையை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த செங்கல் சூளையில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் கொத்தடிமையாக பணிபுரிந்து வந்து தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 48 பேரை மீட்டு பாரிவாக்கத்தில் உள்ள சமுதாய நல மையத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது கடந்த ஜனவரி மாதம் ஒரு நபருக்கு ரூபாய் 35,000 வீதம் கொடுத்து செங்கல் சூளையில் பணிபுரிய அழைத்து வந்ததாகவும் பின்னர் இங்கு வந்த பிறகுதான் கொத்தடிமைகளாக அவர்கள் நடத்தப்பட்டு வருவது தெரிய வந்ததாகவும் வாரம் ரூபாய் 200 மட்டும் சம்பளமாக கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து மீட்கப்பட்ட 48 பேரும் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு வங்கி கணக்கில் அரசு சார்பில் ஒருவருக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் செலுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமையாக நடத்திய செங்கல் சூளை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல் சூளையில் கொத்தடிமையாக பணிபுரிய வந்த வடமாநிலத்தை சேர்ந்த 48 பேரை மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த பகுதி இதுபோல் வேறு கொத்தடிமையாக நடத்தப்பட்டு வருகிறார்கள் என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.